இந்த வீடியோல நம்ம எட்சியில் எப்படி ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். எட்சியில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணுங்கிறத நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம பிளேலிஸ்ட் இருக்குது, அந்த பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணினாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இது இன்னொரு விஷயம் இருக்குது. எட்சியில் ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே நீங்கள் வேறு ஷிப்பிங் சார்ஜஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்தியாவுக்குள்ளே வேறு ஸ்டேட்டுக்கு பண்ணீங்கன்னா வேறு ஷிப்பிங் சார்ஜ் இருக்கும். அது மாதிரி நீங்கள் வேறு கண்ட்ரிக்குமே ஷிப்பிங் சார்ஜஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். அது மாதிரி இன்னொன்று இருக்குது, ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வேறு ப்ரைஸ் வைக்கலாம். அமெரிக்காவுக்கு ஒரு ப்ரைஸ், இந்தியாவுக்கு ஒரு ப்ரைஸு, அந்த மாதிரி இருக்குது. அதையுமே நம்ம வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம எட்சிலேருந்து எப்படி லிஸ்ட் பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம எட்சியில் எப்படி ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம். இது காப்பி அண்ட் லிஸ்டிங்னு ஒன்று இருக்குது. இது நீங்கள் யாருக்குமே எடுத்துருந்தீங்கன்னா அதை காப்பி பண்ணி ஈஸியாகவே பண்ணிக்கலாம். இல்லை இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா எட்சி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இல்லை ஸ்டார்டர் ஸ்க்ராட்ச்னு ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டகரிஸுங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். டிஜிட்டல் ஐட்டம்ங்கிறது யாருக்குமே இருக்குது. இதில் நான் இப்போ டாப்ஸ் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கேற்றாப்புல ட்ரெஸ், உமன்ஸ் கலெக்ஷன் நான் அந்த கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போ என்ன கேட்டகரி அதில் செலக்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புலான கேட்டகரி செலக்ட் பண்ணிக்க. ஜுவல்லரினா ஜுவல்லரி, அந்த மாதிரி கேட்டகரிஸ் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதில் ஃபோட்டோஸ், வீடியோஸ்ன்னு இருக்குது. அதில் அந்த ஃபோட்டோஸ் நீங்கள் யாருக்குமே எடுத்து வச்சுருப்பீங்களா, அந்த ஃபோட்டோஸை இதில் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது கீழேயே வீடியோஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த உங்கள் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் வீடியோஸுன்னு அந்த வீடியோஸை ஆட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் அந்த வீடியோஸையும் சேர்த்து ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் தான் இந்த பையர்ஸ்க்கு கொஞ்சம் ரிலேபிளாக இருக்கும். அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் டைட்டிலு, ப்ரைஸு இந்த மாதிரி நீங்களே கிளிக் பண்ணிக்கோங்க. ஈஸியானதான். நான் அதில் டாப்ஸ் கலெக்ஷன் கொடுத்துருக்கேன். ப்ரைஸ் ஒரு 1500 கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் என்ன ப்ரைஸ் வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இதில் SQUன்னு ஒன்று இருக்கா, அது எதுக்குன்னா ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் இப்போ லிஸ்ட் பண்ணிங்க, ஒரு 1000 ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை திருப்பி காப்பி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் காப்பி பண்ண லேட் ஆகும். ஸோ அது நீங்கள் ப்ராடக்டை சர்ச் பண்ணி காப்பி பண்ணுறத விட இந்த SQங்கிறது உங்களோட கீவேர்டு. ஒரு இப்போ இதில் நான் ஐஸ்ன்னு கொடுத்து நான் ஓகே கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி இதில் உங்களுக்கு என்ன மாதிரி கீவேர்டு வேணுமோ அதை கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம். அந்த காப்பி பண்ணும்போது அதில் SQவில் இந்த ப்ராடக்ட் ஐஸ்ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் பண்ணி வச்சிருக்கிற இந்த லிஸ்டிங் இதில் ஓப்பன் ஆயிரும். ஃபர்ஸ்டே ஓப்பன் ஆயிரும். அது ஐஸ் ஒன்று கொடுத்துருவோம். அடுத்த லிஸ்டிங் ஐஸ் 1 கொடுத்துருந்தா அந்த ஐஸ் 1ங்கிறது ப்ராடக்ட் வந்துடும். அப்போ நான் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்தே பண்ணணும் அவசியம் இல்லை. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதான் அந்த SQங்கிறது ஆப்ஷனு. இதில் இப்போ பிசிக்கல் ஐட்டமா டிஜிட்டல் ஐட்டமான்னு கேட்குது. இப்போ நான் பண்ண போகிறது பிசிக்கல் தான். பிசிக்கல் ஐட்டம்னா பிசிக்கல் ஐட்டம் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு டிஜிட்டல் ஐட்டம் வேணாலும் டிஜிட்டல் ஐட்டம்னு கொடுத்துக்கோங்க. டிஜிட்டல் ஐட்டத்தில் சில ஐட்டம்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் கேட்காது. அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டாலும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு அந்த டிஜிட்டல் ஐட்டத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் கோர் டீட்டெயில்ஸ்னு ஒன்று இருக்கும். அது ஐடிட்டா நீங்கள் பண்ணதா, இல்லை உங்கள் ஷாப்பில் இருக்கவங்க யாராவது பண்ணதா, இல்லை ஏதாவது கம்பெனி மூலமாக நீங்கள் எதாவது வாங்கி பண்ணுறீங்களா, ஏதாவது கம்பெனி மூலமாக வாங்கினது இல்லை பண்ணதுன்னா கேட்கும். இது ஃபினிஷ் ப்ராடக்ட் தான். அதனால் நான் ஃபினிஷ் ப்ராடக்ட்னு கொடுத்துக்கிட்டேன் 2 ஆப்ஷனில். 3வது ஆப்ஷனில் நீங்கள் அவங்க ஆர்டர் கொடுத்தப்பறம் தான் பண்ண போகிறீங்கன்னா மேடு டு ஆர்டருங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அந்த 2வது ஆப்ஷன் யாருக்கு இந்த வருஷத்துல ரெடி ஆனது அப்படின்னா அந்த வருஷத்தை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா லாஸ்ட் ஆப்ஷன் விண்டேஜுங்கிற ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இதே இது நீங்க வேற கம்பெனில இருந்து பண்றீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் பார்ட்னர்ஸுங்கிறதுல நீங்க கன்ஃபார்ம் மாத்தி தான் ஆகணும். ஏன்னா நீங்க ஒரு கம்பெனில இருந்து வாங்குறீங்க, அந்த பார்ட்னர் அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்களான்னு சில கண்ட்ரில கேட்பாங்க. அதுக்காக இது ப்ரொடக்ஷன் பார்ட்னர் ஃப்ளிப்கார்ட்ல இந்த ஆப்ஷன் உண்டு. கன்ஃபார்ம் அது இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஃப்ளிப்கார்ட்ல சேல் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இதுவும். இதுல அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இங்கே இருக்கு, எந்த வாங்குறீங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிக்கணும். இதுல நான் என் ஐடிட்டுங்கிற ஆப்ஷன் தான் நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா அதான் எனக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கும். நீங்கள் பண்ணுன்னு செலக்ட் பண்ணிடுங்க. இல்லைன்னா அந்த மெம்பர் உங்கள் ஷாப்பில் இருக்கவங்க யாராவது பண்ணாங்கன்னா நீங்கள் இந்த ஷாப்பில் இருக்கிறது பண்ணிக்கலாம். இதில் அதுலேயும் நிறைய ஆப்ஷன் உள்ளே இருக்கும். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் வேணுதோ அது நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். ஏன்னா எட்சியில் அப்போ தான் உங்களுக்கு ப்ராடக்ட் அப்ரூவ் ஆகும், எல்லாமே கரெக்டாக இருக்கும். நாளைக்கு உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இதில் இப்போ நீங்கள் இதில் ஏதாவது டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணாமல் இருந்தால் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கீழே ரெட் சிக்னல் காட்டும். ரிக்வைர்ட் ஃபீல்ட்ஸ் கன்ஃபார்மாக என்ட்ரு பண்ணணும்னு கேட்கும். அந்த மாதிரி ஃபீல்ட்ஸை கன்ஃபார்ம் நீங்கள் என்ட்ரு பண்ணால் தான் நெக்ஸ்ட்டுக்கான அடுத்த இதுக்கான போக முடியும். இப்போ ரிட்டர்ன் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ்ன்னு ஒன்று இருக்கா கீழே அடியில், அந்த இதில் நம்ம ஆப்ஷன் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு ப்ராடக்ட் ரிட்டர்ன் வேணுமா இல்லை வேண்டாமாங்கிற ஆப்ஷன் தான் அது.
சாரி, நீங்கள் ரிட்டர்ன் எடுப்பீங்களா இல்லை எடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற ஆப்ஷன் தான் அது. ஸோ ரிட்டர்ன் எடுப்பீங்கன்னா ரிட்டர்ன் எடுப்பீங்கன்னு கொடுத்துக்கோங்க, இல்லை ரிட்டர்ன் எடுக்க மாட்டீங்கன்னா ரிட்டர்ன் எடுக்க மாட்டேங்கிற ஆப்ஷனையே நீங்கள் கொடுத்துக்கலாம். ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்சுனா இப்போ ரிட்டர்னா ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்க டேமேஜ் ஆகிட்டுங்கிறது ரிட்டர்னு. எக்ஸ்சேஞ்சுங்கிறது அந்த ப்ராடக்ட்டை அவங்க திருப்பி கேட்குறாங்கிறது எக்ஸ்சேஞ்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் 30 நாள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் 7 நாள்லேருந்து 14 நாள் எவ்வளோ நாள் கொடுத்துக்கலாம். 7, 14, 21 இருக்கா, அதில் நீங்கள் எவ்வளோ நாள்னாலும் கொடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் 14 நாளுக்கு குறைஞ்சி கொடுத்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரியில் வந்து ஒரு ரூல் இருக்குது, 14 நாள் வந்து அந்த ரிட்டர்ன் எடுத்துக்கணுங்கிறது. அதில் அந்த கண்ட்ரியில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறது காட்டாது. நீங்கள் இதில் ரிட்டர்னையும் எக்ஸ்சேஞ்சையும் கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ரிட்டர்ன் கட் பண்ணிட்டீங்கன்னா ரிட்டர்ன் பண்ண முடியாது, எக்ஸ்சேஞ்ச் மட்டும் தான் அவங்களால பண்ண முடியும். ரிட்டர்ன்னா நீங்கள் இப்போ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வராது, ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் செல் பண்ண ப்ராடக்ட்டை நீங்களே வாங்கி வச்சுக்கிட்டு அந்த செல் பண்ண அமௌண்ட் அவங்ககிட்ட பையர்கிட்டே கொடுத்துருவீங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இது. எக்ஸ்சேஞ்சுங்கிற ஆப்ஷன் வந்து அந்த ப்ராடக்ட் பதில் இன்னொரு ப்ராடக்ட் நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் அனுப்புவீங்க. இதுதான் அந்த ப்ராடக்ட் ரிட்டர்ன் பாலிசிங்கிறது. இல்லை நீங்கள் ரெண்டையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ரிட்டர்ன் வந்து நீங்கள் எடுக்க மாட்டீங்க. நோ எக்ஸ்சேஞ்ச் நோ ரிட்டர்ன் அப்படின்னு வந்துடும். கீழே பாருங்கள், நோ ரிட்டர்ன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டா அந்த மாதிரி ஆப்ஷன் வந்துடும். இது வந்து நம்ம இப்போ வந்து ஃபிசிக்கல் ப்ராடக்ட் கொடுக்குறோம், ரிட்டர்ன் இருக்குன்னு சொன்னால் தான் கஸ்டமர் வந்து ஒரு நம்பிக்கை வச்சு ஆர்டர் பண்ணுவாங்க. ஆனால் அதில் வந்து 14 days ரிட்டர்னுங்கிற ஆப்ஷன் வந்துட்டு நான் வச்சுக்கிறேன். இதில் கீழே பாருங்க, பையர் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு ரிட்டர்னிங் ஷிப்பிங் சார்ஜஸ். அதாவது அவங்க பையர் தான் நம்ம கிட்ட அந்த ரிட்டர்ன் பண்ற காசு வந்து அவங்க தான் பார்த்துக்கணும். ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா அவங்க ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா அந்த அமௌண்ட்டை அவங்க தான் பே பண்ணணும், நம்ம பே பண்ண தேவையில்ல. அந்த இதுதான் அதில் தெளிவாக எழுதியிருக்கு வெப்சைட்ல. இப்போ நம்ம இதில் சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். இப்போ இதுலேயே நீங்கள் என்னென்ன ஃபீல்ட்லாம் வேணுமோ அந்த மாதிரி ஃபீல்ட்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ரெட் கலரில் வரும். இதுல இருந்து ரிக்வயர்ட் ஃபீல்ட்லேருந்து நம்ம ஃபில் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னு காட்டுது. இந்த கோர் டீட்டெயில்ஸில் நான் இதில் வந்து மேட் ஆர்டர் கொடுத்து ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் வந்து ஃபுல்லாக இப்போ தான் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் எந்த மாதிரி வேணும், நீங்களாக பண்ணதா இல்லை ஏஏ வச்சு ஹெல்ப் பண்ணிச்சு பண்ணீங்கன்னா இல்லை மிஷின் வச்சு எதுவும் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் இந்த இதில் ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நானாக தான் பண்ணேன், அதனால தான் அந்த இதில் அந்த மாதிரி ஆப்ஷன் பண்ணுறது. அதில் உங்களுக்கு வேறு ஏதாவது மிஷின் வச்சு பண்ணீங்க அப்படின்னா அந்த மிஷின் வச்சுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் வந்து ப்ராசஸிங் ப்ரொஃபைல், இது வந்து எப்போ அவங்க ஆர்டர் கொடுத்தோடனே நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்கன்னா மேட் டு ஆர்டர், இல்லை ரெடி டு ஷிப்புங்கிறது அவங்க ஆர்டர் கொடுத்த பிறகு உடனே நீங்கள் ரெடியாகவே இருக்குது அப்படிங்கிறத ரெடி டு ஷிப்பு. மேலே உள்ள ஆப்ஷன் தான் நீங்கள் அவங்க ஆர்டர் கொடுத்த பிறகு தான் நீங்கள் ப்ராசஸே பண்ணுற மாதிரி. அதை மேக்ஸிமம் ஒரு நாள் இல்லை 2 நாள் கொடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு சப்போஸ் ஏதாவது ஒரு டிலே ஆச்சுனாலும் அதை நம்ம பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் 2 to 3 days வச்சு நான் கொடுத்துருக்கேன். அதை மாதிரி 1 to 3 daysக்குள்ள நீங்கள் எப்படி எந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ கரெக்டாக என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் போகும். இப்போ லாஸ்ட் என்ன டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ண போகிறோம்னா ஷிப்பிங் டீட்டெயில்ஸை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா ஷிப்பிங் டீட்டெயில்ஸ் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் எப்படி நான் ஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதுக்கடுத்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் யாருக்குன்னே செட் பண்ணி வச்சிட்டேன், அதனால் எனக்கு இதில் முதலே காட்டுது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாளைக்கு வீடியோவில் நம்ம ஷிப்பிங் காஸ்ட் வந்து எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், எந்த மாதிரி ஷிப்பிங் காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். இல்லை ஐட்டம் வெயிட்டு, ஐட்டம் சைஸு எதுவும் என்ட்ரு பண்ணால் அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். அப்போ தான் அவங்க கஸ்டமருக்கு வந்து என்ன சைஸ் இருக்குது என்ன வெயிட் இருக்குன்னு பார்க்குறதுக்கும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க. நம்ம போன வீடியோலே எட்சி அக்கௌண்ட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறோம்னு காட்டுறதுனால அந்த நம்ம எட்சி அக்கௌண்ட்டை பற்றி சொல்லலை. ஸோ எட்சி அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும் டவுட் இருந்தால் முன்னாடி உள்ள வீடியோலேயே நம்ம எட்சி அக்கௌண்ட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணோங்கிறதே நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் வாங்க. இல்லை இப்போ ஷிப்பிங் ப்ரொஃபைல் இருக்கா, அந்த ஷிப்பிங் ப்ரொஃபைலை நீங்கள் எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கலாம். நான் இது யாருக்குன்னே எடிட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த இதில் நான் செகண்ட் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நான் சேவிங்க கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் இதில் நம்ம எப்படி ஷிப்பிங் ப்ரொஃபைல் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறது நாளைக்குள்ள வீடியோலேயே நான் கன்ஃபார்ம் போட்டுறேன். இதில் இப்போ டேக்ஸ்ன்னு ஒன்று இருக்கா, டேக்ஸ் வந்து உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி ஏதாவது இப்போ வச்சுக்கலாம். நம்ம வந்து டாப்ஸ் கொடுக்கறதுனால இதில் இப்போ நான் டாப்ஸுங்கிறத ஆட் பண்ணியிருக்கேன். இதில் மொத்தமாக ஒரு 12 டேக்ஸ் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு என்ன இப்போ டேக்ஸ்லாம் ஆட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டேக்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு போய் ஒரு ப்ராடக்ட் காட்டுறதுக்கு இதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்ன மெட்டீரியலில் மேடானது, சைஸு, வித்து எந்த மாதிரி இருக்குன்னா அதில் ஃபுல்லாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் இப்போ கொடுத்து வச்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து அதிலே ஃபஸ்ட்டே வந்துடும். ப்ராடக்ட்டுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கோங்க, வேரியேஷன் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான். இந்த மாதிரி தான் ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம ப்ராடக்ட்டில் ஒரு ஃபோட்டோ கொடுத்தோமா, அந்த ஃபோட்டோ வந்து எப்படி நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போடுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதை கிளாரிஃபை பண்ணிடுறேன். நான் எட்சியில் சேல்ஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். நிறைய பேர் ஜிஎஸ்டி நீங்கள் எப்படி ஃபைல் பண்ணீங்க, ஜிஎஸ்டி எங்களுக்கு ஃபைல் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்க. அதனால் நம்ம ஆடிட்டர்கிட்ட கேட்டிருந்தேன். நம்ம ஆடிட்டர் வந்து இதுக்கு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி கொடுக்குறதுக்கு 2000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம நம்பருக்கு. நம்ம 2000 ரூபாய்க்கு நம்ம ஆடிட்டர் அவங்களுக்கு வந்து ஃபைல் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு சப்போஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடும் அதுக்கடுத்து எல்யூட்டையும் சேர்த்து நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. அது வந்து மொத்தமாக சார்ஜஸ் வந்து 2800 வரும். ஜிஎஸ்டி மட்டும் உங்களுக்கு ஃபைல் பண்ணால் 2000 ரூபீஸ்க்கு நம்மகிட்ட ஃபைல் பண்ணிக்கோங்க.